J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 13, The Very Secret Diary. இதோ எனது அன்பான வாழ்த்து அட்டை இயந்தி வரும் குள்ளர்கள் அப்படின்னு லாக்கார்ட் பூரிப்போட சொன்னாரு. இவர்கள் இன்று பள்ளி முழுவதும் வலம் வந்து உங்களுடைய காதலர் தின வாழ்த்துக்களை உரியவரிடம் சேர்ப்பார்கள். அத்துடன் வேடிக்கை முடிந்துவிடப் போவதில்லை. என்னுடைய சக ஆசிரியர்களும் விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்க விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு லவ் போஷன் எப்படி தயாரிப்பது என்று ப்ரொஃபசர் ஸ்னேப்பிடம் ஏன் கேட்கக்கூடாது? அப்படியே ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக்கை பாருங்கள். நான் சந்தித்த மந்திரவாதிகளிலேயே வசிய மந்திரங்களை பற்றி அதிகம் தெரிந்தவர் இவரளவுக்கு வேறு யாரும் கிடையாது. பழைய கில்லாடி. ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக் முகத்தை கைகளால் மூடி மறைச்சு உட்கார்ந்துருந்தாரு. லவ் போஷனை பற்றி கேட்க வர மொத்த ஆள் எவனா இருந்தாலும் சரி, விஷத்தை கட்டாயப்படுத்தி ஊற்றி விட்டுடுறதுங்கிற மாதிரியான கொடூரமான பார்வையோட ஸ்னேப் உட்கார்ந்துருந்தாரு. அந்த 46 பேர்ல நீ ஒருத்தி இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடு ஹெர்மோயினி அப்படின்னு முதல் வகுப்புக்காக கிரேட் ஹாலை விட்டு வெளியேறப்போ ரான் கேட்டான். ஆனா ஹெர்மோயினியோ திடீர்னு பயங்கர ஆர்வத்தோட தன்னுடைய பைக்குள்ள டைம் டேபிளை தேடுறது போல பாவனை செஞ்சவளா அவன் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அன்னைக்கு நாள் முழுசும் ஆசிரியர்கள் எரிச்சல் அடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம குள்ளர்கள் வகுப்புக்குள்ள புகுந்து காதலர் தின வாழ்த்துக்களை வழங்கிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு மாலை நேரத்துல கிரிஃபிண்டோர் மாணவர்கள் எல்லாரும் சாம்ஸ் வகுப்புக்காக மாடி ஏறி போய்கிட்டு இருந்தப்போ அந்த குள்ளர்கள்ல ஒருத்த ஹாரிய வழிமறைச்சான். ஹாய், நீதான் ஹாரி பாட்டரா அப்படின்னு கடுகடுப்பான முகம் கொண்ட ஒரு குள்ளன் ஹாரிய நெருங்கிறதுக்காக அங்கிருந்த அத்தனை பேரையும் முழங்கையால இடிச்சு தள்ளிக்கிட்டே சத்தம் போட்டான். ஜின்னி வீஸ்லி உட்பட அங்கிருந்த முதலாண்டு மாணவர்களுடைய வரிசைக்கு முன்னாடி தனக்கு ஒரு காதலர் தின வாழ்த்து வழங்கப்பட போகுதுங்கிற நினப்புலையே வெட்கத்திலையும் தர்ம சங்கடத்திலையும் ஹாரிக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வர சூடேறுச்சு. ஹாரி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணினான். ஆனா அந்த குள்ளனும் வழியில இருந்தவங்க கணுக்கால்களை ஒத்தச்சு தள்ளி கூட்டத்தை விளக்கிக்கிட்டு ஹாரி 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அவன் முன்னாடி போய் நின்னுட்டான். ஹாரி பாட்டரிடம் ஒப்படைக்க என்னிடம் ஒரு இசை செய்தி உள்ளது அப்படின்னு மிரட்டுற துணியில தான் கையில இருந்த யாழை மீட்டிக்கிட்டே சொன்னான். ஐயோ, இங்க வேணாம் அப்படின்னு தப்பிக்க முயற்சி பண்ணினபடியே ஹாரி அவன்கிட்ட மெல்லிய குரல்ல சொன்னான். அப்படியே நில்லு அப்படின்னு உருமுன அந்த குள்ளன் ஹாரியுடைய பைய பிடிச்சு அவனை பின்னோக்கி இழுத்தான். என விடு அப்படின்னு சீற்றத்தோட சொன்ன ஹாரி அவனும் பைய பிடிச்சு இழுத்தான். பயங்கர சத்தத்தோட பை 2ஆ கிழிஞ்சது. அவனுடைய புத்தகங்கள், மந்திரக்கோள், காகித சுருள்கள், எழுதுகோள் அத்தனையும் தரையில செதறி விழுந்தது. பையில இருந்த மை குப்பியும் கீழே விழ தரையில கடந்த அத்தனை மேலையும் மை செதறி கொட்டுச்சு. அந்த குள்ளன் பாட்டு பாட தொடங்கறதுக்குள்ள தன்னுடைய பொருட்கள் அத்தனையும் எப்படியாவது எடுத்துடணுங்கிற பதட்டத்துல ஹாரி அங்கேயும் இங்கேயும் துழாவினான். அதனால அந்த நடைபாதையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு டிராக்கோ மால்ஃபாயுடைய உணர்ச்சியற்ற இழுவையான குரல் கேட்டது. டிராக்கோ மால்ஃபாய் அந்த இசை செய்தியை கேட்கறதுக்குள்ள எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணுங்கிற பதட்டத்துல கை கால் நடுங்க நடுங்க ஹாரி அத்தனை பொருட்களையும் அவன் பைக்குள்ள வச்சு திணிச்சான். இங்க என்ன ரகல அப்படின்னு மற்றும் ஒரு பழக்கப்பட்ட குரல் கேட்டது. பர்சி வீஸ்லி அங்க வந்து சேர்ந்தான். பதட்டத்தின் உச்சத்தை அடைஞ்ச ஹாரி அங்கிருந்து தப்பியோட முயற்சி பண்ணினான். ஆனா அந்த குள்ளன் ஹாரியுடைய முழங்கால்களை கட்டி பிடிக்க அவன் தடால்னு தரையில விழுந்தான். சரி அப்படின்னு சொன்ன அந்த குள்ளன் ஹாரியுடைய கணுக்கால் மேலேயே உட்கார்ந்து, இதோ உனக்கான காதல் பாட்டு. அவன் கண்கள் பச்சை, புத்தம் புது தவளையை போல பளபளக்கும். அவன் முடியோ கரும்பலகையை போல கருகருக்கும். அவன் எனக்கே சொந்தமாக வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். அந்த இருண்ட மந்திரவாதியை வென்ற இந்த வீரன் உண்மையில் ஒரு தேவன். அந்த இடத்துல இருந்து எப்படியாவது மாயமா மறைஞ்சு போயிட ஹாரி கிரிங்கோட்ஸ் வங்கியில இருக்க தன்னுடைய அத்தனை தங்கத்தையும் கொடுக்க தயாரா இருந்தான். மற்றவங்க கூட சேர்ந்து தானும் சிரிக்கிறத போல ஒரு வீரமான முயற்சியை செஞ்சபடியா அவன் எழுந்து நின்னான். அந்த குள்ளன் ஏறி உட்கார்ந்ததுல அவன் கால்கள் மரத்து போயிருந்தது. கண்கள் கலங்க கலங்க கட்டுப்பாடற்று சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த கூட்டத்தை கலைக்க தன்னால முடிஞ்ச அத்தனை முயற்சியையும் செஞ்சான். கிளம்புங்க, எல்லாரும் இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. மணி அடிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எல்லாரும் வகுப்புக்கு போங்க அப்படின்னு சில முதலாண்டு மாணவர்கள் மேல எரிஞ்சு விழுந்தபடியே எல்லாரையும் விரட்டி விட்டான். அப்புறம் நீ மால்ஃபாய். ஹாரி எதேச்சையா திரும்பி பார்த்தப்போ மால்ஃபாய் குனிஞ்சு சட்டுன்னு எதையோ கையில எடுக்கிறத பார்த்தான். ஒரு விகாரமான சிரிப்போட கிராப் மற்றும் காயல் கிட்ட அவன் அதை காட்டினான். அது ரிடிலுடைய நாட்குறிப்பு தான்னு ஹாரி அப்பதான் உணர்ந்தான். அதை திரும்பி கொடு அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியான குரல்ல கேட்டான்.
பாட்டர் இதுல என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்ன மால்ஃபாய் அந்த நாட்குறிப்பின் அட்டையில இருந்த வருடத்தை சுத்தமா கவனிக்கல போல. அவன் ஹாரியுடைய சொந்த நாட்குறிப்புன்னே நினைச்சுக்கிட்டான். சுத்தி நின்னவங்க மத்தியில ஒரு திடீர் நிசப்தம் நிலவுச்சு. ஜின்னி அந்த நாட்குறிப்பையும் ஹாரியையும் மாறி மாறி பார்த்தா. அவன் முகத்துல பயம் அப்பட்டமா தெரிஞ்சது. அதை திருப்பி ஒப்படைச்சிடு மால்ஃபாய் அப்படின்னு பர்சி கண்டிப்போட சொன்னான். நான் இதை பார்த்தப்புறம்தான் தருவேன் அப்படின்னு சொன்ன மால்ஃபாய் ஹாரியை எரிச்சல் ஊட்டி வம்பு கிழக்கிற விதமா கையில இருந்த நாட்குறிப்பை அவனை நோக்கி ஆட்டினபடியே சொன்னான். பள்ளியோட ஒரு பெர்ஃபெக்ட்ங்கிற முறையில சொல்றேன் அப்படின்னு பர்சி எதையோ சொல்ல தொடங்கினான். ஆனா ஹாரி தன்னுடைய பொறுமைய சுத்தமா இழந்துட்டான். அவன் தன்னுடைய மந்திரக்கோலை உருவி எக்ஸ்பெலியார்மஸ் அப்படின்னு கத்தினான். இதுக்கு முன்னாடி ஸ்னேப் எப்படி லாக்அவுட்டுடைய மந்திரக்கோலை பறிச்சு அவரை நிராயுத பாணியாக்குனாரோ அதே போல மால்ஃபாய் கையில இருந்த நாட்குறிப்பு காத்துல எகிரி பறந்தது. அகலமான புன்னகையோட ரான் அதை லாவகமா பிடிச்சிட்டான். ஹாரி அப்படின்னு பர்சி சத்தமா கத்தினான். பள்ளி நடைபாதையில மந்திரங்களை பயன்படுத்த கூடாது. இதுக்காக நான் உன் மேல புகார் அளிக்க வேண்டி இருக்கும், தெரிஞ்சுக்கோ. ஆனா ஹாரி அதையெல்லாம் சுத்தமா பொருட்படுத்தல. அவன் மால்ஃபாய ஒரு கை பார்த்துட்டான். அதுக்காக கிரிஃபண்டார் 5 புள்ளிகளை இழந்தா கூட அவனுக்கு பரவாயில்லன்னு தான் இருந்தது. கொதிச்சு போய் நின்ன மால்ஃபாய் ஜின்னி அவளுடைய வகுப்பறைக்குள்ள நுழைய அவனை கடந்து போனப்போ அவன் பயங்கர வன்மத்தோட அவளை பார்த்து, பாட்டருக்கு நீ அனுப்புன காதலர் தின வாழ்த்து அவ்வளவா பிடிக்கல போலையே அப்படின்னு கத்தினான். ஜின்னி தன்னுடைய கைகளால முகத்தை மூடிக்கிட்டு வகுப்பறைக்குள்ள ஓடிட்டா. ரான் ஆத்திரத்துல முனகுனபடியே தன்னுடைய மந்திரக்கோலை உருவி எடுத்தான். ஆனா ஹாரி அவனை தடுத்து இழுத்துட்டு போயிட்டான். ஏன்னா சாம்ஸ் வகுப்பு நேரம் முழுக்க ரான் அட்டை பூச்சிகளை வாயால கக்கிக்கிட்டு இருக்க வேணாமேன்னு தான். ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக்குடைய வகுப்பறைக்கு போன அப்புறம்தான் ரிடிலுடைய நாட்குறிப்புல ஹாரி ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிச்சான். அவனுடைய மற்ற எல்லா புத்தகங்களும் ரத்த சிவப்பு நிற மையால நனைஞ்சு போயிருந்தது. ஆனா அந்த நாட்குறிப்பும் அது மேல மைக்குப்பி உடஞ்சு செதறதுக்கு முன்னாடி எவ்வளோ சுத்தமா இருந்ததோ இப்பவும் அதே அளவு சுத்தமா இருந்தது. இந்த விஷயத்த ரான் கிட்ட சுட்டி காட்ட ஹாரி முயன்றான். ஆனா ரானும் தன்னுடைய மந்திரக்கோளால மறுபடியும் சிக்கல்ல சிக்கி இருந்தான். அதோட முனையிலிருந்து பெரிய பெரிய ஊதா நிற நீர்க்குமிழிகள் பூத்து தள்ளிக்கிட்டு இருந்தது. இப்போதைக்கு அவனுடைய ஆர்வமெல்லாம் அதை தாண்டி வேற எது மேலையும் திசை திரும்ப போறதில்ல.